Hello guys, welcome back to DS Cinema. நான் தான் host பேசுறேன். Hi, chalo. இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் ராக்னராக் மான்வா அப்டேட்டனோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலாம் மேல் ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், போன வீடியோட கடைசியில் நம்ம சுஹோ ஜெயிலிருந்து தப்பிச்சு போகிற எஸ்கேபிஸை தடுக்கிறதுக்காண்டி போகிற மாதிரி காமிக்கிறதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோட லைக் டார்கெட்டும் 1000 லைக்ஸ் தான். எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த 1000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு நான் அடுத்த வீடியோ நல்லா பெரிய வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கவுண்ட் பஸ் லைட்டாக ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி நல்லா தட்டி தெறிக்க விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா லைக் டார்கெட் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதனால மறக்காம அந்த லைக்குமே தட்டி தெறிக்க விட்டுருங்க. சார் ரைட் கைஸ், வள குளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஜாசின் பிரிசன் பிரேக்ன்றது நடந்திருக்கும் இல்லையா? அந்த பிரிசன் பக்கத்துல அந்த பிரிசனோட சரௌண்டிங்ல இருக்க எல்லா மக்களையுமே அந்த ஊரை விட்டு எவாக்குவேட் பண்ண சொல்லி பெரிய வார்னிங்ன்றது கொடுக்குறாங்க. அந்த வார்னிங்கை கேட்ட நிறைய மக்கள் அந்த ஊரை விட்டு எவாக்குவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பிரிசனை விட்டு தப்பிச்சு வந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே ஊருக்குள்ள ஏகப்பட்ட ரகலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹண்டர் அசோசியேஷனை பழி வாங்குறன்ற பேர்ல அந்த ஊருக்குள்ள அவங்க பாக்குற எல்லா சிவிலியன்ஸையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஹண்டர்ஸ் கூட போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பிரிசனர்ஸ் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ் எடுத்து இவங்களோட பிரிசன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாங்க. இப்படி இவங்க இந்த பிரிசன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் இந்த மாதிரி நம்மளால ஹண்டர்ஸ் எதிர்த்து சண்டை போட முடியுமா? ஹண்டர் அசோசியேஷன் சைட்ல எஸ்ரா ஹண்டர், ஏரா ஹண்டர்னு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஹண்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட இன்னொருத்தன், இங்க பர்றா, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க மிச்சம் மீதி சிவிலியன்ஸை பிடிச்சி நம்ம ஹாஸ்டேஜா வச்சுக்கிட்டோம்னா ஏரா ஹண்டர் என்ன எஸ்ரா ஹண்டர் கூட நம்மள ஒன்னும் செய்யாம பொத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இதையும் தாண்டி அந்த எஸ்ரா ஹண்டர்ஸ்லாம் நம்மள அட்டாக் பண்றதுக்காண்டி வந்தாங்கன்னா நம்ம கிட்ட தான் இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இருக்குல்ல. ஹண்டர் அசோசியேஷன் எதுக்கு இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இல்லீகல் ஆக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் பயம். நம்மள மாதிரி நாளெல்லாம் இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை சாப்பிட்டு எல்லாருமே ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா ஹண்டர் அசோசியேஷனோட பேச்சை கேட்க மாட்டோம் இல்லையா? அதனால தான் அந்த பயவுலைங்க இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை பேன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நம்ம சைட்லயுமே ஒரு எஸ்ரா ஹண்டர் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சில பிரிசனர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே லீட் பண்ற டாங் சுக காட்டுறாங்க. அந்த பைப்ல ஒரு பில்டிங்கோட மாடியில நின்னுட்டு இந்த பிரிசனர்ஸ் எல்லாமே ஊரை வேட்டையாடுறதையும் ஹண்டர்ஸை போட்டு தள்ளுறதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த பிரிசனர்ஸ் எல்லாமே இவனோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டு ஊருக்குள்ள கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கதை பாக்குற இந்த டாங் சுங்க்கு அப்படியே பெருமையா இருக்கு. நம்ம பேச்சை கேட்டு இவ்வளவு பேர் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுதான் என்னோட பவர் அப்படின்ற மாதிரி டாங் சுங் அவன் மனசுக்குள்ள அப்படியே பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு காங் டெஷிக்ன்ற ஒரு பி ரேங்க் லெவல்ல இருக்கக்கூடிய வரான். இவனோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா டாங் சுக இந்த இடத்துல இருந்து கடல் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் இந்த டெஷிக்கோட வேலையை. பட் டெஷிக்கு இந்த வேலையை புடிச்சு பண்றனா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. டாங் சுக் பாத்தீங்கன்னா ஒரு சி ரேங்க் அண்ட் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனோட பேரு டாங் சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில கிரிமினல்ஸ்லாம் நம்ம பக்கம் ஒரு எஸ்ரா ஹண்டர் இருக்கான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது இந்த பைப்ல தான். இவன் தான் அவன் அண்ணன் டாங் சுக் மூலியமா அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை கொடுத்து அவங்க அண்ணன் மூலியமா அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே கலவரம் பண்றதுக்கு தூண்டி விட்டுருப்பான். இந்த கலவரத்துக்கு நடுவுலயே டாங் சு அவங்க அண்ணன் டாங் சுக்க இந்த ஊர்ல இருந்து வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணிருப்பான். இந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்காண்டி அந்த பிரிசன்ல இருந்த ஒரு பீரா ஹண்டரான டெஷிக்க மிரட்டி டாங் சுக்க அவன் இருக்க இடத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு வான்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பான். அதனாலதான் நம்ம டெஷிக்கு டாங் சுக்க கூட்டு போறதுக்காண்டி வந்திருப்பான். பட் இந்த டாங் சுக் பைப்ல இப்போதைக்கு ஒரு பாஸ் மாதிரியான ஃபீலிங்ல சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால டெஷிக்கு டாங் சுக் கிட்ட கொஞ்சம் காமன் கூலா பேசணும்னு அந்த பைபிளுக்கு காண்டாயிருது. தக்காளி, நான் ஒரு சீரா ஹண்டர், நீ ஒரு பீரா ஹண்டர்னால என்னை தரக்குறைவா பாக்குறியா, என்கிட்ட தெனாவட்டா பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம டாங் சுக்கு டெஷிக்கு பிடிச்சி வம்பளுத்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ நம்ம டெஷிக்கு இவனை பேசாம போட்டு தள்ளிடலாமா, இல்ல வேணாம், இவன் தம்பி ஒரு எஸ்ரா ஹண்டர், இவனை அடிச்சு நான் அவனை எளிமையாக்க விரும்பல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு சரி சரி கோவப்படாத, நான் உன்னை அவங்க அண்ணன் கிட்ட கண்டிப்பா பத்திரமா கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெஷிக் சொல்றதோட அப்படியே இந்த பக்கம் ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. அந்த ஹெலிகாப்டர் இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்க இடத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேல இறங்குது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து நம்ம சோயும் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனான ஊஜின்சலும் வந்து இறங்குறாங்க. ஊஜின்சல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் கேட்டக்லிசம் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ சண்டை போட்டு வர அதுக்கப்புறம் இப்போதான் மறுபடியும்
நம்ம சோய் ஜிங்கிங் கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போறாப்ல. அப்போ நம்ம ஊதின்சல் சாய் கிட்ட இந்த மொத்த பிரிசனுமே ஒரு ஏரா ஹண்டரோட கண்ட்ரோல் கீழே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே உள்ள இருந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஏரா ஹண்டரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. அதே சமயத்துல பக்கத்துல இருந்த ஒரு கில்ல சேர்ந்தவங்க மிஸ்டீரியஸான நிலைமையில கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே ஸ்டார் டஸ்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஊதின்சல் சோய் கிட்ட சொல்றாப்ல. அப்போ இதை கேட்டு நம்ம சோய் அப்ப கண்டிப்பா இந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கை இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம லெம் டெகியும் பார்க் டுஜினும் வந்து சேர்றாங்க. டெகியோ வந்த உடனே நம்ம ஊஜின்சில் கிட்ட அந்த சங்சு பைப்ல ஹண்டர் அசோசியேஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த பைப்ல நேரா அந்த பிரிசன் பிரேக் நடந்த ஜாஸ்ன்ற இடத்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அந்த பைப்ல ஸ்டார் டஸ்ட்டை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்க பிரிசனர்ஸ் இருக்க இடத்துக்கு போறானா அந்த பைப்லைக்கும் பிரிசனர்ஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குல்ல. அந்த சூஹோ ஒரு நல்லவனா, அவன் கண்டிப்பா அவன் பண்ற எல்லா விஷயத்தையும் மாஸ்க் போட்டு பண்ணிருக்க மாட்டான். அண்ட் அந்த பைப்லிக்கு ஸ்டார் டஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பெரிய பங்குன்றது இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவனோட ரேங்க் என்னன்றதை நம்ம கிட்ட மறைச்சிருக்கான். அவன் ஒரு ஃபால்ஸ் ரேங்க். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அவனை ஒரு வில்லனா கன்சிடர் பண்ணுங்க, அவனை கைது பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ ஊஜின்சல் கிட்ட கேட்க, அப்போ நம்ம ஊஜின்சல் ஜாசின்ல இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காண்டி கூட நம்ம சூஹோ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அவனுக்கு முட்டு கொடுக்க ட்ரை பண்றாப்ல. பட் இவங்க தான் நம்ம சூஹோ ஒரு வில்லன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லையா. அதனால நம்ம சோயுமே டெகியூக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் ஒரு ஃபால்ஸ் ரேங்கர், அது மட்டும் இல்லாம அவன் எவ்வளவு நாளா காணாம போயிருந்தா, இப்போ திடீர்னு அப்பீர் ஆன உடனே இந்த ஸ்டார் டஸ்ட் புலங்குற இடத்துக்கு வந்திருக்கானா, அவனுக்கும் இந்த ஸ்டார் டஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு, அதனால நம்ம அவனை வில்லனை தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சொல்ல, அதே சமயத்துல நம்ம பார்க் டுஜின் அதாவது நம்ம தூதுவர் இருக்கான் இல்லையா, அவனுமே ஒரு குத்தி விடுறான். இந்த மாதிரி சூஹோ ஒரு அன்பிரடிக்டபிளான பர்சனா இருக்கான், ஸோ அவனை ஒரு வில்லனை கன்சிடர் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் ஏற்கனவே ஒரு குத்துனது பார்த்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வர ஒரு குத்தி விடுறான். அப்ப அதை கேட்டு நம்ம ஊஜின் செல்லு என்னடா பார்க்கு நீயுமாடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சூஹோவை கட்டுறாங்க. பைப்ல எப்படியோ முக்கிய திணறி செம்ம ஃபாஸ்டா இந்த ஜாஸ்ன்ற இடத்துக்கு கிரேவோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து சேர்றான். பட் அவன் இந்த இடத்துக்கு வந்து சேர்றப்போ அவனோட பவர்ஸ் முக்காவாசி ட்ரெயின் ஆயிடுது, பிகாஸ் ஓடியே வந்திருக்கான் இல்லையா. அதனால நம்ம சூஹோ அண்ட் கிரே ரெண்டு பேருமே பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாங்க. இப்படி சூஹோ அந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சூஹோவோட சென்சஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றனால அந்த ஊருக்குள்ள இருந்த மக்கள் எங்களை காப்பாத்துங்க, இவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதற சத்தம் நம்ம சூஹோக்கு தெளிவா கேக்குது. அப்ப நம்ம சூஹோ பக்கத்துல ஒரு கதற சத்தம்ன்றது கேட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு ஒரு ஜம்ப் போட்டு போய் பார்த்தா ஒரு சில பிரிசன் பிரேக்கர்ஸ், அதாவது இந்த ஒரு சில வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் சைக்கோ மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இத பார்த்த சூஹோக்கு பயங்கரமா வெறியாகுது. அப்போ அந்த சூஹோவை பார்த்த வில்லன்ஸ் எல்லாருமே என்னடா வானத்துல இருந்து ஒரு மனுஷனும் நாயும் குதிச்சு வந்துகிட்டு இருக்காங்க, நீ என்ன ஹண்டரா, உன்னால எங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு நினைச்சு நீங்க வந்த, ஏற்கனவே நீ செம்ம டயர்டா சாகுற ஸ்டேஜ்ல இருக்க, உன்னாலலாம் எங்களை டிஃபீட் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த பைப்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சூஹோ ஏற்கனவே வெறியில இருந்தான் இல்லையா. சோ இப்படி இந்த வில்லன்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டோன்னே பைப்ல இன்னும் வெறியாகி அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி அங்க இருந்து ஒரு ஹண்டரோட மூஞ்சில அவன் காலை வச்சு அந்த ஹண்டரோட மூஞ்சியை தரையா புதைக்கிறான். இப்படி சூஹோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஹண்டரை அடிச்சிருப்பான் இல்லையா. அந்த சமயத்துல நம்ம சூஹோக்கு அவன் தாத்தா சொன்ன ஒரு விஷயம்ன்றது ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல நம்ம சூஹோவும் அவனோட தாத்தாவும் மீன் பிடிக்கிறக்காண்டி போயிருப்பாங்க. அப்போ நம்ம சூஹோவோட தாத்தா உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும். பிகாஸ் நம்ம சூஹோவோட தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபைட்டர், அவர் ஒரு ஃபயர் ஃபைட்டர்ன்றாலே அவர் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும். அப்போ அந்த காயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம குட்டி சூஹோ உங்க உடம்புலயே இவ்வளவு காயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட தாத்தா கிட்ட கேட்டிருப்பான். அப்ப அவனோட தாத்தா இதெல்லாம் காயம் இல்லடா அவனே, இது எல்லாமே நான் வாங்கின மெடல்ஸ், இது அந்த தீ விபத்துல மாட்டவங்களை காப்பாற்றும் போது ஏற்பட்ட காயம் அப்படின்ற மாதிரி ஒரு காயத்துக்கும் ஒரு ரீசன் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ எல்லாத்தையும் கேட்டு நம்ம சூஹோ எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு பயமே இல்லையா, எப்படி நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கேட்க, அப்போ நம்ம சூஹோட தாத்தா நான் எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கும் பயமா தான் இருக்கும், ஆனா என் மனசுல நான் அந்த பயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது என் பாடி அவங்களை காப்பாத்துற கண்டி தானா மூவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோவோட தாத்தா அந்த பிளாஷ்பேக்ல சொல்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே ரியாலிட்டியை கட்டுறாங்க. ரியாலிட்டியில நம்ம சூஹோ அவன் தாத்தா மாதிரியே மக்களை காப்பாற்றணுன்ற வெறியில அவனோட பாடி தானாவே இந்த வில்லன்ஸ் அடிக்கிறக்காண்டி மூவ் ஆயிருக்கும். அப்போ சம வெறியில இருந்த நம்ம சூஹோ அந்த வில்லன்ஸ் எல்லாத்துக்குமே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்னு என்னை எதிர்த்து சண்டை போடாம நார்மலா என்கிட்ட அடி மட்டும் வாங்கினீங்கன்னா மயக்கம் மட்டும் போட்டு கீழே விழுவீங்க, இல்ல என்னை எதிர்த்து சண்டை போடுவேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா தக்களி இங்க இருக்க ஒருத்தனையும் போட்டு தள்ளாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அந்த வில்லன்ஸை மிரட்ட அந்த வில்லன்ஸ் எல்லாமே சூஹோவோட இந்த மேசிவான போஸை பார்த்து பயங்கரமா மிரண்டு போறாங்க. பட் அங்க இருந்து எந்த ஒரு வில்லன்ஸுமே சூஹோவோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஏத்துக்காம நான் தலைகீழா தான் குதிப்பேன்ற மாதிரி சூஹோவை எதிர்த்து சண்டை போட முடிவு பண்றாங்க. பிகாஸ் இவங்க கிட்ட தான் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டா மேசிவான பவர் கிடைக்கும், அதை வச்சு இவனை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன்ஸ் எல்லாரும் ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை சாப்பிட்டு பயங்கரமான பவர்ஸை கெயின் பண்றாங்க. இப்படி பயங்கரமான பவர்ஸை கெயின் பண்ண அந்த வில்லன்ஸ் எல்லாருமே நம்ம சூஹோவை அட்டாக் பண்ண வர, ஆனா அந்த சமயத்துல நம்ம சூஹோக்கு மிங்சங்கோட ஆவி கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலி இது சூஹோவோட ட்ராமாவால ஏற்படுற இல்யூஷனா இல்ல மிங்சன் நிஜமாலே பேய மாதிரி நம்ம சூஹோவை ஹாண்ட் பண்றானான்றது
அப்படின்றது சரியா தெரியல. பட் இப்போதைக்கு சூஹோவோட கண்ணு முன்னாடி மிங்சங் தெரியறான். அப்படி மிங்சங் வந்து நம்ம சூஹோ கிட்ட பேசும்போது அந்த இடத்துல டைமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்போ மிங்சங் சூஹோ கிட்ட நீ இவங்க கிட்ட பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, அவங்க உன்னை எதிர்த்து சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நீ ஒரு பொடிப்பேன் இல்ல, நான் ஒரு நல்லவன், என் கேரக்டர் தான் ரொம்ப தங்கமான கேரக்டர்னு எவனையும் கொல்ல மாட்டியே. சோ உனக்கு ஜாப் சேஞ்ச் நடந்து அதுல நீ பவர்ஸ் கெயின் பண்ணா என்ன பண்ணலனா என்ன, உன் மனசளவுல நீ ஜஸ்ட் ஒரு கத்துக்குட்டி தான்டா. நீ இந்த இடத்துல அந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதுக்கு ஹெசிடேட் பண்ற ஒரு செகண்டும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு சிவிலியன் இந்த மாதிரியான வில்லன்ஸ் கையால செத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ நீ என்ன பண்ற, என்னைய கொல்லும் போது எப்படி என் நெஞ்சில ஒரு ஓட்டையை போட்டு என்னைய கொன்னியோ அதே மாதிரி இந்த இடத்துல என்னைய கொல்லு, நல்லா பெரிய ஓட்டையா போட்டு கொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம மிங்சங் அந்த இலூஷனேஷன்ல பேச பேச ரியாலிட்டியில நம்ம சூஹோ இன்னும் வெறி ஆகுறது மட்டும் இல்லாம அவன் காலுக்கடியில ஒரு ஹண்டரோட தலையா ஏற்கனவே தரையில புதைச்சிருந்தான் இல்லையா, அந்த ஹண்டரை தலையை நசுக்கிய கொண்டுறான். டேய் என்னடா கொன்னுட்ட அப்படின்ற மாதிரி அங்க இருந்த வில்லன்ஸ் எல்லாரும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி எனக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா அது நோக்கில் பாலிஸ்லாம் கிடையாதா? சரிட்டு நம்ம சூஹோ இப்படி வெறி ஐயா அந்த வில்லனை போட்டு தள்ளின உடனே அங்க இருந்த மிச்ச மீதி வில்லன்ஸ் எல்லாரும் நம்ம சூஹோவை அட்டாக் பண்றதுக்காண்டி வராங்க. அப்ப நம்ம சூஹோ தக்காளி கொலை காண்டில் இருக்கேன், அடிக்க வர எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற போய் நம்ம சூஹோ அவனை அடிக்க வர எல்லாத்தையுமே கொடூரமா அடிச்சு சாவடிக்கிறான். சும்மா இல்ல ஒரே அடியில ஒருத்தன் தவறாவை அடிச்சு ஒட்டைக்கிறது. அண்ட் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வர வில்லன்ஸா அவனோட ஷேடோ ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணி அவன் உடம்புல ஏகப்பட்ட ஓட்டையை போட்டு சாவடிக்கிறதுன்னு அங்க இருந்த எல்லா வில்லன்ஸுமே நம்ம சூஹோ கொடூரமா போட்டு தள்ளுறான். இப்படி சூஹோ கொஞ்சம் கூட மனசுல ஈவி இருக்கலாமா அங்க இருந்து எல்லா வில்லன்ஸையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மிங்சங் பேசுற மாதிரி காட்டுறாங்க. பரவாயில்லையடா, நீ வெறும் கத்துக்குட்டி தான் நினைச்சேன், ஆனா நான் உன்னைய பார்த்ததை விட இப்போ நல்லா சேஞ்ச் ஆயிருக்க, இம்ப்ரெசிவா இருக்கு. பட் நீ இந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் அடிச்சு நாக் அவுட் மட்டும் பண்ணிருக்கலாம், ஆனா நீ எல்லாத்தையுமே கொன்னுட்ட. ஒரு மனுஷனுக்கும் மான்ஸ்டருக்கும் நடுவில் இருக்க வித்தியாசத்தை சொல்ல முடியாத நீ ஒரு ஹண்டர் கிடையாது, நீயுமே இப்போ ஒரு மான்ஸ்டரா மாறிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவை சொல்லிட்டு அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடறான். இப்படி தூதுவை மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம சூஹோ பெரு கிட்ட, பெரு இவங்களை சாப்பிட்டு இவங்களோட மெமரிஸை கேதர் பண்ணு, இந்த வில்லன்ஸ்க்கு பின்னாடி இருந்து இந்த வில்லன்ஸ் இந்த மாதிரி செயல்களை செய்யறதுக்கு தூண்டி விடுறது யாருன்றதையும், இந்த வில்லன்ஸ் ஏன் இந்த இடத்தோட தப்பிச்சு ஓடாம இங்க இருக்க மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்கன்றதையும் இவங்களை சாப்பிட்டு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பெரு கிட்ட சொல்ல, அப்ப நம்ம பெரு யங் மோனார்க் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களோட ஐடென்டிட்டி எப்படி மறைக்காம நீங்க சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்ற மாதிரி நம்ம பெரு சூஹோ கிட்ட கேட்க, அப்ப நம்ம சூஹோ நான் நல்லா தான் இருக்கேன் பெரு, நான் இனிமேலும் என்னோட ஐடென்டிட்டியை மறைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு இட்டாரன்ஸ்குள்ள சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கணும், ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளால நம்மளால இட்டாரன்ஸ்குள்ள சண்டை போட முடியாம போயிருமோன்னு பயமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் அப்பாவுக்கு ஒரு பாரமா மாறிடுவேன், அதை மட்டும் நான் நடக்க விடவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்க மோனாக்கோட டிசெண்டன்ஸ் ஹண்டர்ஸ் வில்லன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்னு இந்த உலகத்துல சண்டை போட தெரிஞ்ச எல்லாத்தையுமே இட்டாரன்ஸ் எடுத்து சண்டை போடுறதுக்காண்டி நான் தயார்படுத்துவேன், அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பெருகிட்ட சொல்ல, அப்ப நம்ம பெரு ஹோ அப்போ எல்லாத்தையுமே உங்களோட அடிமையா மாத்த போறீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்தோட நம்ம சுஹோ கிட்ட கேக்குது. அதை கேட்டு நம்ம சுஹோட அடிமையாலாம் ஆக்க போறது இல்ல, அவன் எல்லாத்தையுமே என்னோட அலைஸா மாத்த போறேன், பட் அது எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்க இருக்க வில்லன்ஸ் நம்ம டீல் பண்ணணும், இந்த சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட வில்லன் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நம்பரை மேட்ச் பண்றதுக்கு இதை தவிர்த்து வேற வழி இல்ல, அண்ட் இதுக்கு மேலேயும் நான் எதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ அவனோட மந்திர வார்த்தையான அவன் முன்னாடி செத்து கிடந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே ஷேடோ சோல்ஜர்ஸா மாத்தி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க வில்லன்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து சண்டை போடுறதுக்காண்டி அனுப்பிச்சிக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை காட்டுறாங்க. அந்த காரை ஓட்டுறவன் செம்ம ஃபாஸ்ட் அந்த வில்லன்ஸ் எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்க இடத்துக்குள்ள பயங்கர வேகத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த காரு கடியில பாம்பு வெடிச்ச மாதிரி பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் நடந்து அந்த கார் அப்படியே கவுந்துருது. பட் இந்த சம்பவத்தை பண்ணது வேற யாரும் இல்ல, அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஒரு 2-3 வில்லன்ஸ் தான். பட் இது யாரோட காருன்னு தெரியாம பயபிள்ளைங்க அசால்ட்டா கையை வச்சுட்டாங்க. ஆக்சுவலா அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அப்படி அந்த காருக்குள்ள யாரு தான் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஒன்னு நம்ம ஒயிட் டைகர் கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டரான பெக்மிஹோ. இந்த பெக்மிஹோன்ற ஒரு ஏரா ஹண்டரை நம்ம ஏற்கனவே பாஜோ ஃபீல்ட் டைப் டஞ்சனோட சப்ஜுகேஷன் ப்ராசஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா, அவதான் இவ. ரெண்டாவது அந்த காருக்குள்ள இருந்தது பெக்மிஹோட அப்பா ஒயிட் டைகர் கில்டோட கில்டு மாஸ்டர் எஸ்ரா ஹண்டர் பெக் யோன்ஹோ தான். இந்த வில்லனுங்க ஆளும் தெரியாம தண்ணிக்குள்ள காலை விட்டா பரவாயில்ல, புதக்குழிக்குள்ள காலை விட்டுருக்காங்க. அவ மனுஷன் யோன்ஹோ அவரோட பொண்ணு கிட்ட நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் பூட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு போற வழியை பார்ப்போம், இல்லைன்னா அவங்க அம்மா ஏதாச்சும் நச நசன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி
மாதிரி நம்ம யோன்ஹோ சொல்ற மாதிரி காமிக்கிறோட அப்படியே ஒரு கட் பண்றாங்க. அந்த கட்டுக்கு அப்புறம் அங்க நின்றுகிட்டு இருந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மீஹோவும் அவளோட அப்பாவும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா அடிச்சு நாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஊஜின்செல், லிம் டெக்யூ, சோயி, அப்புறம் நம்ம தூதுவேன் இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மீஹோ அவ அப்பா கிட்ட இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரிசன் பிரேக்ன்றது நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 500 பிரிசனர்ஸ் தப்பிச்சிருக்காங்களாம். ஹண்டர் அசோசியேஷன் சைட்ல இருந்து ஒரு 3 எஸ்ரா ஹண்டரும் நம்ம சேர்மனும் ஹெலிகாப்டர் மூலியமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்டஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிரைம்ல ஒரு வாண்டட் கிரிமினலா இருக்கக்கூடிய சங் சூஹோ இந்த இடத்துல இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்ட யோன்ஹோ, சங் சூஹோவா, இந்த பேரு நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு மீஹோ கிட்ட வெல் நம்மளோட டாப் பிரியாரிட்டி சிட்டிசன்ஸை காப்பாற்றுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ மீஹோ கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸோட மாடியில அங்க நிக்கீங்கன்னா ஒரு சில பிளாக் கலர் ஷேடோஸ்ன்றது நின்றுகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது நம்ம சூஹோவோட ஷேடோ சோல்ஜர்ஸ் தான். பட் இவங்க யாருமே அந்த ஷேடோஸை பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால இவங்க என்னமோ டஞ்சன் பிரேக் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ மீஹோ கிட்ட கேட்க அதுக்கு மீஹோ இல்ல டஞ்சன் பிரேக்ல அது நடந்த மாதிரியே சொல்லல அப்படின்ற மாதிரி யோன்ஹோ கிட்ட சொன்னோன்னே நம்ம யோன்ஹோ அப்போ அது ஹியூமன் மாதிரியும் தெரியல, அது என்னது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு கப்பிள் ஹண்டர்ஸை காட்டுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே சுத்திக்கிட்டு இருந்த வில்லன்ஸ்ல இந்த கப்பிள் ஹண்டர்ஸை போட்டு தள்ள அந்த பையன் அவனோட லவ்வரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றான். பட் இந்த வில்லன்ஸ் அந்த ஹண்டரை போட்டு தள்ளுறாங்க. அப்படி அந்த ஹண்டரை போட்டு தள்ளனே அவனோட லவ்வர் அப்படியே தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அந்த வில்லன்ஸ் எதுக்குமா அழுகிற, ஓ நீங்க 2 பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, எதுக்கும் கவலைப்படாத அழுகாத, கூடி சீக்கிரத்துல நீயுமே அவன் கூட ஒன்னா சேர்ந்துருவேன், சோ அழுகாம சாவுடி அப்படின்ற மாதிரி அந்த வில்லன்ஸ் இந்த பொண்ணையுமே வெட்டுறதுக்காண்டி வராங்க. அப்ப சடனா அந்த இடத்துல நம்ம சூஹோவோட மந்திர வார்த்தையான அப்படின்ற அந்த மந்திர வார்த்தை கேட்ட அடுத்த செகண்டே அங்க செத்து போன அந்த பொண்ணோட லவ்வர் திரும்ப ஷேடோ சோல்ஜரா உயிரோட வரது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை மறுபடியும் ப்ரொடெக்ட் பண்றான். இந்த லவ்வர் அவன் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான் போல. பிகாஸ் நம்ம சூஹோ வந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ண உடனே இவன் ஷேடோ சோல்ஜரா மாறி இருப்பான். அப்ப நம்ம சூஹோ, நீ அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறல, நான் உனக்கு பவர்ஸ் தரேன், இந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி உனக்கு ப்ரெஷியஸ் ஆனதை கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அந்த ஷேடோ சோல்ஜருக்கு அவனோட ஷேடோ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த ஷேடோ சோல்ஜரா பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகுறான். இப்படி ஸ்ட்ராங் ஆன அந்த ஷேடோ சோல்ஜர் அங்க இருந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே வெறித்தனமா போட்டு தள்ளுறான். இப்படி அந்த ஷேடோ சோல்ஜர் போட்டு தள்ளின வில்லன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சூஹோ அவனோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணி ஷேடோ சோல்ஜரா மாத்தி அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே மத்த வில்லன்ஸை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடறான். ஆக்சுவலா இது வரைக்குமே நம்ம சூஹோ இந்த ஷேடோ சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுற ஒரு விஷயத்தை அக்னாலஜே பண்ணிருக்க மாட்டான். அது ஒரு வேஸ்ட் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். பட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்றனால நம்ம சூஹோ அந்த எபிலிட்டியை அக்னாலேஜ் பண்றான். இப்படி நம்ம சூஹோ இந்த எபிலிட்டியை அக்னாலேஜ் பண்ண நம்ம பெருகுனால அப்படியே பயங்கரமா சந்தோஷமாகுது. பிகாஸ் நம்ம ஜின்வோட ஒரு பிரதானமான எபிலிட்டியே இந்த ஷேடோ சோல்ஜர்ஸை யூஸ் பண்றதுதான். பட் நம்ம சூஹோ அந்த எபிலிட்டியை இப்போதான் அக்னாலேஜ் பண்ணியிருக்கான்றனால நம்ம பெரு அப்படியே பயங்கர சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஒரு ஹண்டர் ஷேடோ சோல்ஜரா மாதிரி இருப்பான் இல்லையா, அவனை கட்டி பிடிச்ச அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும். அப்ப நம்ம பெரு சூஹோ கிட்ட இவனை இப்படியே விட்டுட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கிட்ட கேட்க, அப்ப நம்ம சூஹோ, ஆமாண்டா பெரு, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் உயிரோடு இருப்பான், அதுக்கப்புறம் அவன் டிசப்பியர் ஆயிடுவான், சோ அது வரைக்கும் இவன் இந்த பொண்ணு கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பெரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா சூஹோவோட ஏகப்பட்ட ஷேடோ சோல்ஜர்ஸ் ஒரே நேரத்துல டிசப்பியர் ஆகிறத நம்ம சூஹோ நோட்டீஸ் பண்றான். அப்ப நம்ம பெரு சூஹோ கிட்ட, கண்டிப்பா இந்த தடவை இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமான அந்த மாஸ்டர் பையனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் டெஷிகா காட்டுறாங்க. டெஷிகா அவன் முன்னாடி அப்பியரான ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வெறித்தனமா வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஷேடோ சோல்ஜர்ஸை பார்த்த டாங்ஸுக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இதுக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டெஷிக் கிட்ட சீக்கிரமா எல்லாத்தையுமே போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறான். அப்போ டெஷிக்கு, நான் கூட்டப்பே நீ வந்திருந்தேன்னா இந்த நேரத்துக்கு இவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அண்ட் நான் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ என்னோட பவர்ஸ் கிட்டத்தட்ட ஏ ரேங்க் லெவல்ல இருக்கு, நான் கண்டிப்பா இந்த மாதிரி சி ரேங்க் டி ரேங்க் மான்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டெஷிக்கு அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் யாருக்கோ மரியாதை செலுத்துற மாதிரி அப்படியே முட்டி போடுதுங்க. இதை பார்த்த டெஷிக்கு, இதுங்க எதுக்கிட்ட முட்டி போடுது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம சூஹோ டாங் சூக்கு பின்னாடி அப்படியே மெதுவா ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப நம்ம வெறும் சூஹோ கிட்ட, நம்மளுக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு எங்க மோனார்க், இவன் தான் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட சொல்ல, அப்போ சூஹோ பார்த்த டாங்ஸுக்கு, என்னடா புடிப்பையா, இது எல்லாமே உன்னோட சமனிங் கிரியேச்சர்ஸ் தானா அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட கேட்க, அப்போ நம்ம சூஹோ, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா பதில் சொல்லு, உனக்கும் மிங்சங் மாதிரியே இட்டாரிம்ஸ்ல தூதுவன தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ இந்த டாங்ஸு கிட்ட கேட்க, அப்போ நம்ம டாங்ஸுக்கு, ஹோ 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 டேய் புடிப்பையா, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறா, ரொம்ப பக்கத்துல வராத, நீ அந்த இட்டாரிம்ஸ்ல தூதுவனை பத்தியா கேட்கிற, எனக்கு அவனை பத்தி கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன்,
பேசிக்கலி அது ஒரு வியர்டான கல்ட் மாதிரி தானே அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸுக்கு சூஹோ கிட்ட பேசிக்கிட்டு பின்னாடி இந்த டெஷிக் கிட்ட 3 2 1ன்னு விரல காட்டுறான். அதாவது நான் 3 எண்ணதுக்கு அப்புறம் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி டெஷிக் கிட்ட சைகையிலேயே சொல்றான். அப்போ அந்த சைகையை பார்த்த டெஷிக்கு அப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. சமனர் டைப் ஹண்டர்ஸ் எல்லாருமே பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட சமன்ஸ் பக்கத்துல இல்லாத சமயத்துல சடனா அவங்கள பக்கத்துல போய் அட்டாக் பண்ணா ஈஸியா நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயம் நம்ம டெஷிக்கு ஞாபகத்துக்கு வருது. பிகாஸ் நம்ம சூஹோமே ஒரு சமனர் டைப் ஹண்டர்ன்ற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டாங்ஸுக்கு 3 எண்ண அடுத்த செகண்ட் டெஷிக்கு நம்ம சூஹோவை அட்டாக் பண்றதுக்காண்டி செம்ம ஃபாஸ்டா போறான். பட் நம்ம சூஹோ எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுன்றது நம்ம எல்லாத்துமே நல்லா தெரியும் இல்லையா? ஸோ டெஷிக்கோட அட்டாக்கை ஈஸியா டாஜ் பண்ணிட்டு அவன் நேரா டாங்ஸுக்கு பக்கத்துல போய் அவனோட பவர்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டு டாங்ஸுக்கோட தோள்பட்டில் அவன் கையை வச்சு, ஸோ உனக்கு இட்டாரிம்ஸோட தூதுவனை பத்தி தெரியல, ஆனா உனக்கு எப்படி அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் மட்டும் கிடைச்சிச்சு அண்ட் எதுக்காண்டி இந்த வில்லேஜ் நீ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அவனோட பவர்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டு டாங்ஸு கிட்ட கட்டுக்கடங்காத கோவத்தோட கேட்க, அப்ப டாங்ஸுக்கு சூஹோவோட இந்த பவர் ஃபிளெக்ஸிங்கை பார்த்து மிரண்டு போய் தக்காளி ஒரு நார்மலான சமனிங் டைப் ஹண்டர் கிடையாது போலியே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம சூஹோ கிட்ட, இங்க பாரு என் மண்டையில இருந்து ஒரு மயிரை நீ பிடுங்கினா கூட என் தம்பி உன்னைய சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி டாங்ஸுக்கு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம சூஹோ டாங்ஸுக்கூட தோள்பட்டையில கை வச்சிருந்தான் இல்லையா, அந்த கையை வச்சு டாங்ஸுக்கூட தோள்பட்டையா அப்படியே நசுக்குன உடனே டாங்ஸுக்கு பைப்ல அப்படியே வழியில கத்தற ஆரம்பிக்குது. இங்க பாரு உன் தம்பி ஒரு எஸ்ஆங் அவைக்கிணரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சூஹோ டாங்ஸுக்கு கிட்ட கேட்க, அப்ப வலி தாங்க முடியாத டாங்ஸுக்கு அப்படியே உண்மை எல்லாத்தையுமே வளர ஆரம்பிக்கிறான். எனக்கு வலிக்குதுடா, டே எனக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லடா, என் தம்பி தான் எனக்கு இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை வாங்கி கொடுத்தான் அண்ட் இந்த வில்லேஜ் நான் அட்டாக் பண்ணதுக்குரிய காரணம் இந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே நான் சொன்னதை அப்படியே தட்டாம செஞ்சாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணேன், ஆனா அந்த எஸ்கேப்ஸ் எல்லாத்தையுமே நான் திரும்ப வர சொல்லிடுறேன், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸுக்கு சூஹோ கிட்ட என்னதான் கதர்னாலும் நம்ம சூஹோ மனசு இறங்குற மாதிரியே தெரியல. உன்னோட இந்த கேவலமான காரணத்தினால எத்தனை இன்னசென்ட் பீப்புள் இறந்திருக்காங்க தெரியுமா, எத்தனை இன்னசென்ட் பீப்புள் ஹர்ட் ஆயிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பயங்கர காண்டாக, அப்போ டாங்ஸுக்கு டே டெஷிக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி டெஷிக் கிட்ட கேட்கிறான். பட் நம்ம டெஷிக்கு சூஹோவோட இந்த இம்மன்ஸான பவர்ஸை பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறது மட்டும் இல்லாம அவன் மனசுக்குள்ள இந்த பைப்ல ரொம்ப டேஞ்சரஸான ஆளை தெரியும், இப்போதைக்கு நான் இந்த டாங்ஸுக்கு பைப்ல விட்டுட்டு திருச்சி ஓடுறதுதான் நல்லது நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம தூதுவன் டெஷிக்கோட பாடியை கண்ட்ரோலுக்கு எடுத்து எஸ்ராங் லெவல்ல இருக்கக்கூடிய யாராச்சும் அவனை ரீச் பண்றதுக்கு முன்னாடி அவனோட பொட்டன்ஷியல் என்ன, அவனோட பவர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவன் டெஷிக்கு அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்து அவனை வச்சு நம்ம சூஹோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். டெஷிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் ஸ்கில்ன்றது ரொம்ப அதிகம், அதனால இந்த டெஷிக் பைப்ல அவனோட ஸ்டெல்த் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி செம்ம ஃபாஸ்டா சூஹோவோட கண்ணுக்கே தெரியாத மாதிரி அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை லான்ச் பண்ண நம்ம சூஹோ இருந்து டாஜ் ஆயிடுறான். பட் அந்த டெஷிக்கோட அட்டாக்கை நம்ம டாங்ஸுக்கு மேல விழுந்து பைப்ல அப்படியே அங்கேயே இறந்து போயிடறான். அவனோட பெரும் சூஹோ கிட்ட அந்த தூதுவனோட ஆறாவை என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட சூஹோ அப்போ தூதுவன் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை சாப்பிட்டு அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்றான் போல, இது ஒரு வகையில கொஞ்சம் நல்லதுக்கு தான் நினைக்கிறேன், நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இட்டாரிம்ஸோட தூதுவனை அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ இட்டாரிம்ஸோட தூதுவன் கிட்ட பேச ரெடி ஆகிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம சூஹோ இந்த டெஷிக்கை எப்படி போட்டு தள்ளுறான், நம்ம இட்டாரிம்ஸோட தூதுவன் கிட்ட பேசினானா இல்லையா, அப்படி பேசினானா என்ன பேசினா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோட லைக் டார்கெட்டும் 1000 லைக்ஸ் தான். எந்த அளவுக்கு இந்த வீடியோ சீக்கிரமா 1000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவை சீக்கிரமா போறேன்னு சொல்லல, அடுத்த வீடியோவை லாங்கா போறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோ இன்ன வரைக்குமே அந்த 1000 லைக்ஸ் ரீச் பண்ணல. நான் இந்த வீடியோவை ஆக்சுவலா ஒரு ½ அன் ஹவர்ல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ரெடி பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் அந்த 1000 லைக்ஸ் ரீச் ஆனதுனால இந்த வீடியோவை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளவு சீக்கிரமா 1000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வீடியோ கூட நான் போட ரெடி தான். ஸோ மறக்காம பார்க்குற எல்லாரும் அந்த லைக் பண்ண தட்டி தெரிவிக்க விட்டு அப்படியே இந்த கவுண்ட் மசாலையை ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி லைட்டாக தட்டி தெரிவிக்க விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்மளோட லைக் டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டிமே சேனலில் போடுற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே முன்னாடி அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் டிஎக்ஸ்டி அனிமே.